வணக்கம். 2016 செப்டம்பர் மாதம் மீனராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்ற கிரக நிலைகளை ஆராய்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவும், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் குருவும், 9ஆம் இடத்தில் சனியும் செவ்வாயும், உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சாரம் செய்வது ஓரளவுக்கு நற்பலன் என்று தான் சொல்ல வேண்டும். 6ஆம் இடத்தில் ராகு சஞ்சாரம் செய்வது வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும், புதிய வேலை தேடுவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பத்தையும் இக்காலங்களிலே ராகு பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். அதோடு எதிர்பாராத தனவரவும் பணவரவையும் ராகு பகவான் உங்களுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் 6ஆம் இடம் என்பது அடுத்தவர்களுடைய பணம் நம் கைக்கு வருவதாகும். ஆக கொடுத்த பணங்கள் ஏதேனும் இருப்பின் அது இக்காலங்களில் வருவதற்கு சந்தர்ப்பம் உண்டு. மேலும் குரு பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது இதுவரை தள்ளிப்போன திருமணங்கள் ஒரு சிலருக்கு நடப்பதற்கான வாய்ப்பும், அது சம்பந்தப்பட்ட மகிழ்ச்சியான விஷயங்களும் இக்காலங்களிலே நடந்தேறும். மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு சந்தர்ப்பமும் இம்மாதங்களிலே அமையும். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வது பார்க்கும் வேலையை அவசரப்பட்டு விட்டுவிடுதல் கூடாது. வேற கம்பெனிக்கு முயற்சி பண்ணுவதற்கோ பேப்பர் போடுவதற்கோ இது சரியான மாதம் அல்ல என்று தான் சொல்ல வேண்டும். அதோடு சனி பகவான் 9ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வது வெளிநாட்டுக்கான பயணங்கள், வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும். ஒரு சிலருக்கு ஆன்சைட் செல்வதற்கான வாய்ப்பும், ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராட் செல்வதற்கான சந்தர்ப்பமும் இக்காலங்களிலே சனி பகவான் இம்மாதங்களிலே உருவாக்குவார். மேலும் இம்மாத மத்தியிலே செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்வது மிகவும் சிறப்பானது என்று தான் சொல்ல வேண்டும். இடம் வாங்குவதற்கான ஒரு யோகத்தையும், சிலருக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பத்தையும் செவ்வாய் பகவான் இக்காலங்களிலே உங்களுக்கு மத்தியத்தில் அளிக்க இருக்கிறார். அதோடு குரு பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது புதிய விஷயங்களில் தலையிட்டு அதில் வெற்றி கிடைப்பதற்கும், குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பும், நான் முன்னரே சொன்னது போல சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும், மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உருவாக்குவார். ராகு 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது இதுவரை கடன் வாங்கி புதிய கடனை கட்டி வந்த நீங்கள் முழுமையாக கடனை அடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும், எதிர்பாராத தனவரவையும் உண்டு பண்ணுவார். அதோடு ராகு 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது உடலில் இனம் காண முடியாத வியாதியையும் உண்டு பண்ணுவார். ஆக ஹெல்த் கண்டிஷன்ஸிலே ரொம்ப கவனமாக இருத்தல் வேண்டும். மேலும் 7இல் குரு சஞ்சாரம் செய்வது உடம்பிலே நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு குறைத்து உடல் ஆரோக்கியத்தை கெடுப்பார். சனி 9ஆம் இடத்திலே சஞ்சரிப்பது மட்டுமே நமக்கு தெய்வ அனுகூலத்தையும் குலதெய்வ வழிபாட்டையும் சொல்வார். ஆக 9ஆம் இடம் என்பது குலதெய்வ வழிபாட்டை சொல்லுவதால் சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது இம்மாதங்களிலே குலதெய்வம் சென்று தரிசனம் செய்வது சிறப்பானதாகும். மேலும் கேது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது தேவையற்ற வைத்திய செலவுகளையும் தேவையற்ற விரயங்களையும் உண்டு பண்ணுவதால் நீங்கள் இக்காலங்களிலே எதிலேயாவது முதலீடு செய்வது நற்பலனாகும். மேலும் ராகு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது வழக்குகள் ஏதேனும் இருப்பின் அந்த வழக்குகளிலே வெற்றி அடைவதற்கும் அல்லது வழக்குகள் நமக்கு சாதகமாக வந்து சேர்வதற்கும் வாய்ப்புகள் அமையும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இம்மாதங்களிலே ஏற்படும். அதோடு கேது 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு தேவையற்ற விரயங்களை செய்வதால் இம்மாதம் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக விநாயகர் கோயிலுக்கு சென்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்வது சிறப்பானதாகும். மேலும் ராகு உங்களுடைய லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு வெற்றியையும் அதே சமயம் எதிர்பாராத நோயை உருவாக்குவதால் நீங்கள் துர்க்கையை அல்லது காளியை வணங்கி வர நற்பலன் ஏற்படும். நன்றி, வணக்கம்.